ஹலோ வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பாலக் பன்னீர் டிக்கி. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இந்த வீடியோட பிகினிங்கில் டீட்டெயில்டாக இருக்குது, பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓட்ஸ் பவுடர் தவிர நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா ஐட்டமும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு அரை மணி நேரம் ஊற விடணும். அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து காய வச்சுக்கலாம். மீன் டைம் இந்த பாலக் பன்னீர் டிக்கி மிக்ஸை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி அதை கட்லெட் மாதிரி தட்டி ஓட்ஸ் பவுடரில் நல்லா ரெண்டு சைடும் கோட் பண்ணிவிட்டு பேனில் எடுத்து வைக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் பிரேக்கில் ரெண்டு சைடும் திருப்பி போட்டு வேக வைக்கணும். திருப்பும்போது உடையாமல் மெதுவாக திருப்பணும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடணும். அப்போ தான் நல்லா உள்ள வரைக்கும் வெந்து வெளியே பார்க்குறதுக்கும் கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக இருக்கும். சூப்பர் ஹெல்த்தி அண்ட் யம்மி பாலக் பன்னீர் டிக்கி ரெடி. இது நம்ம ஷம்பா கலினரி ஆர்ட்டோட ஹோம்மேட் சாஸோட சர்வ் பண்ணும்போதும் இன்னும் தூளாக இருக்குங்க. நிமிஷத்தில் காலி ஆகிடும். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பவுடர் வெரைட்டிஸும் கடலை மாவு, ஓட்ஸ் பவுடர், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், கறி மசால் தூள் வரைக்கும் எல்லாமே நம்மளோட ஓன் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் தான். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சுவையோடு. கீப் சப்போர்ட்டிங், கீப் ஸ்மைலிங். தேங்க்யூ.